விஷால் சார் வந்துட்டு என்னோட அப்பாவை தாண்டி எனக்கு ரியலில் அண்ணா மாதிரி இருந்தாங்க. எனக்கு நிறைய சொல்லி தந்தாங்க, டிப்ஸ் கொடுத்தாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. மேனேஜர் சார், அசிஸ்டன்ட் டைரக்டர் சார், அப்புறம் என் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஜாலியாக பழகின எல்லா அண்ணாருக்கும் எல்லா அக்காவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். துஷாரா மேம்க்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அவங்க வந்துட்டு எனக்கு இன்னொரு அக்கா மாதிரி இருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க, ரொம்ப ஹம்பிளாக இருந்தாங்க. விஷால் அண்ணாவும் தான். ரொம்ப தேங்க்யூண்ணா. அடுத்து மாயா என்னோடய தங்கச்சியாக ஆக்ட் பண்ணாங்க. ரொம்ப அவங்க இல்லைன்னா நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பேன். ஏன்னா எப்படி சொல்கிறது, ரொம்ப தனிமையாக இருந்தேன். இவன் இருந்தனால தான் விளையாட வாங்கினா, அங்கே போகலாண்ணா இங்கே போகலாண்ணான்னு சொல்லிட்டு துருதுருன்னே இருப்பாள். துஷாரா, விஷால் எல்லாருக்குமே தேங்க்ஸ். எப்படி கூப்பிடுவீங்க விஷால் சார் செட்டில்? எப்படி கூப்பிடுவீங்க விஷால் சார்? துஷாரா மேம்லாம் செட்டில் எப்படி கூப்பிடுவீங்க? துஷாரா அக்கா, விஷால் அங்கிள். ஏதாவது கிஃப்ட்லாம் வாங்கினீங்களா சார் கிட்ட சொல்லி? நான் அவங்களுக்கு ஒரு குட்டி கிஃப்ட் செஞ்சேன். அப்படியா? என்னது? சும்மா ஒரு கார்டு மாதிரி பண்ணி அதுக்குள்ளே ஃப்ளவர்ஸ் போட்டேன். ஸோ ஸ்வீட், ஸோ லவ்லி. மகுடம் எங்கள் டீமுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு படம் ஃபார் மெனி ரீசன்ஸ். மெயின் ரீசன் விஷால் ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணுறாரு இந்த படம். அண்ட் அதில் ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் எப்போவுமே இருக்கும். ஒரு ஃபஸ்ட் கிட் மாதிரி தான் ஒரு ஃபஸ்ட் டைரக்ஷன், ஒரு ஃபஸ்ட் ப்ரொடக்ஷன், ஒரு ஃபஸ்ட் மூவி. ஸோ அதோட ஹார்ட் ஒர்க், அதோட இந்த ட்ரைலர் கட்டோட பின்னாடி அவங்களோட எஃபர்ட்ஸ் இதெல்லாம் நாங்கள் இன் பர்சன் பார்த்ததுனால சொல்கிறோம். he totally deserves a good applause. ட்ரைலருக்காக இருக்கட்டும், படத்துக்காக இருக்கட்டும். நான் டப்பிங் டப்பிங் பண்ணி முடிச்சுட்டு என்னால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் என்னால் இருக்குது அதிலேருந்து வெளில வரவே முடியல. ஏன்னா அந்தளவுக்கு சில கேரக்டர்ஸ் மட்டும் நம்மக்கிட்ட இருந்து ரொம்ப எனர்ஜியும் ரொம்ப அட்டென்ஷனையும் கிராப் பண்ணோம். ஸோ இந்த படத்தில் அன்னபூர்ணி என்னோடய ரோல் பேர். அது அந்த மாதிரி ஒரு ரோல் எனக்கு அமைஞ்சுது. அண்ட் டைரக்டர் ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு என்னோட ரோல். அண்ட் நான் பர்சனலாக என்னோடய கெரியரில் எனக்கு பிடிச்ச ஒரு லிஸ்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கும். அதில் நான் அன்னபூர்ணியை கண்டிப்பாக லிஸ்ட்டில் சேர்த்துப்பேன். அந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரோல். அண்ட் ஸ்டண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் இதில். நான் ஃபஸ்ட் டைம் இன் தமிழ் ஸ்டண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் சாங் எனதும் விஷால்தும் அந்த நச்சிந்தி மச்சானே பெரிய ஹிட்டு. அண்ட் இந்த படத்தில் எல்லாமே ஒரு பாசிட்டிவாக எப்படி சொல்கிற அமையுது. ஸோ அதே மாதிரி படமும் ஆகஸ்ட் 14th ரிலீஸ் ஆகுது. அதுவும் ஒரு நல்லபடியாக அமைஞ்சு எல்லாருக்குமே பிடிச்சி. இது விஷாலோட ஃபஸ்ட்டு டைரக்டரல் பிக் ஹிட் மூவியாக இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் பர்சனலாக. ஆஸ் அ ஃப்ரெண்ட், ஆஸ் அ வெல்விஷர், ஆஸ் அ பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஐ விஷ் ஹிம் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் ஐ விஷ் த என்டையர் டீம் ஆஃப் மகுடம் எங்களுக்கு லக் அண்ட் பாசிட்டிவிட்டி கொண்டு வரணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். அண்ட் ஜிவியோட மியூசிக் நீங்கள் ஆல்ரெடி கேட்டீங்க. எங்கள் சாங் அதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண லிங்கா எல்லா சாங்ஸுமே நல்லாயிருக்கும். அண்ட் ஒரு கமர்ஷியலான ஒரு படத்தை பார்த்துட்டு வெளியில் போகிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த மெஸ்ஸப்பும் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு டெக்னீஷியனாக நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன் அவர்கிட்ட. இந்த படம் மகுடம் அவர் கதை சொல்லும் போதும் அந்த சீனை எக்ஸ்பிளைன் பண்ணும் போதும் நான் நிறைய ரெகுலராக எல்லா இயக்குநர்களையும் நம்ம ட்ராவல் பண்ணோம்ல. ஸோ ஒரு கதை சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு விஷுவல் உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். இது எப்படி வரும், இது என்ன மாதிரி நம்ம கொண்டு போக போகிறோம் அப்படின்றது. ஸோ அதில் ரொம்ப தெளிவு அவர். இதுதான் வேணும், இதுதான் பண்ண போகிறோம், இதுதான் கட் பாயிண்ட், எடிட் பாயிண்ட் வரைக்கும் அவ்வளோ தெளிவாக இருப்பார். இப்போ இல்லை, நான் பிகினிங் ஸ்டேஜ்லேருந்தே சொல்கிறேன். ஸோ அவரோட ஃபஸ்ட்டு டைரக்ஷனில் நான் ஸ்டென்ட் டைரக்டராக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நான் கொடுத்து வச்சுருக்கணும் கூட. இந்த படத்தில் நிறைய சேலஞ்சிங்கான விஷயங்கள் இருக்குது. அதை நான் இப்பயே உடைச்சிட்டேன்னா நீங்கள் படம் பார்க்கும்போது சுவாரஸ்யம் இருக்காது. கிளைமேக்ஸ் ரொம்ப எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க. எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும் அதில். எப்படி இது ரெண்டுத்தையும் சாங்கையும் இதையும் எப்படி மிங்கிள் பண்ணாங்கன்னு இருக்கும். ப்ளஸ் அந்த சாங் மேம் சொன்ன மாதிரி தோழர் சொன்ன மாதிரி அவ்வளோ மோட்டிவேஷனான ஒரு சாங்.
ரொம்ப மெனக்கிட்டு நிறைய விஷயங்கள் அதில் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப அது புதுசாக இருக்கும் பார்க்கும்போது, இது எப்படி இவங்க கொரியோ பண்ணியிருப்பாங்க, எப்படி இதை சீனோட லிங்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. அந்த ஐடியாலஜி அவர் ஃபஸ்ட்டு சொல்லும் போது நான் வந்து சும்மா கூப்பிட்டு பேசிகிட்டே இருந்தோம். இப்போ சீன் இன்டர்வல் போயிட்டு இருந்துச்சு, கிளைமேக்ஸ் இப்படி ஒன்று பண்ணியிருக்கேன், நான் மறுபடியும் ஸ்டன்னாகி அப்படின்னு நின்றுருந்தேன். உண்மையாக சொல்கிறீங்களா, இதுதான் கிளைமேக்ஸ் அப்படின்னு கேட்டேன். இல்லை இதுதான் கிளைமேக்ஸு. நான் சொல்லும் போதே எனக்கு கூஸ் பம்ப் இருந்துச்சு. அப்போ இது கன்ஃபார்மாக இந்த கிளைமேக்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் திடீர்னு இல்லை கிளைமேக்ஸில் ஒரு சாங் ஒன்று வைக்கலான் இருக்கேன். இந்த சாங்கா எதுக்கு அப்படின்னு அவர் சாங்கு வந்து ஆக்சுவலாக அடுத்த நாள் ஷூட் போகும்போது தான் சாங் வருது, கிளைமேக்ஸோட சாங் வருது. பயங்கரமாக ஒரு ஜோஷ் இருக்குது, பயங்கரமான ஒரு மொமெண்ட் இருக்குது சாங்கில், ஒரு புரட்சி இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த சாங்கில். பின்னாடி பேக்ரவுண்டில் சாங்கில் வந்து பயங்கரமாக ஒரு ஹம்மிங் ஒன்று போய்கிட்டே இருக்குது. நான் வந்து யார் இவ்வளோ இவ்வளோ ஹை வாய்ஸில் வந்து ஹம்மிங் கொடுத்துட்ருக்காங்க இது பண்ணு கட் பண்ண. அவர் தான் வந்து அந்த ஹம்மிங் ஃபுல்லாக கொடுத்துட்டு அடுத்த நாள் ஷூட்டில் வந்து அவரால் பேசவே முடியல. நீங்கள் ஏன் கொடுத்தீங்களா, யாரும் வரல, அதெல்லாம் நானே கொடுத்துட்டேன். ஸோ எல்லா வேலையிலையும் வந்து இந்த படம் மகுடம் வந்து ஃபோன் பண்ணும் போதெல்லாம் நைட்டு 3 o'clock மார்னிங் 4 o'clock 2 o'clock ஃபோன் பண்ணும்போது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லைடா அதை எழுதிட்டுருக்கேன், நான் காலையில் அதை எழுதிடுவேன், காலையில் உனக்கு அனுப்புகிறேன், நீ பாரு அப்படின்னுவார். சரி எப்போ தான் தூங்குவீங்க, என்ன பண்ணுவீங்க? சரி நம்ம ஒரு டெக்னீஷியனாக நம்மளுக்கு வேறு, அவர் ஆக்டர் ப்ளஸ் டிரெக்டர், எல்லா கிராஃப்ட்லேயும் வந்து என்ன நடக்குது எது நடக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பார். ஸோ ரொம்ப சந்தோஷம். அவர் வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர், எங்கள் அண்ணன், எப்போவுமே நாங்கள் கூட இருப்போம். இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான படம். அவருக்கு எவ்வளோ முக்கியமான படமோ எங்களுக்கும் அது ரொம்ப முக்கியமான படம். ரிச்சர்ட் சார், அபிநந்தன், ஆர்ட் டைரக்டர் துரை சார், எடிட்டர் சார்ஸ் அண்ட் என் டார்லிங் ஜான் விஜய். அவரையும் டார்லிங் தான் கூப்பிடுவோம். 2 பேர் சண்டை போடுறேன், ஏன் அவரை டார்லிங் கூப்பிட்றேன்னு. சூப்பராக வந்திருக்கு படம். இந்த படத்தில் காதல் பாடல்கள் இருக்குது. காதல் பாடல் இல்லாத ஒன்றை என்கிட்ட கொடுத்ததுக்கு பொதுவான ஒரு மனநிலை இருக்கும். பெண்கள் கிட்ட காதல் பாடல்கள் கொடுத்தா இன்னும் நல்லா பண்ணுவாங்க அப்படின்றது. அதை தொடர்ந்து எழுதிட்டு இருக்கக்கூடிய நிறைய பாடலாசிரியர்கள், குறிப்பாக பெண் பாடலாசிரியர்கள் அதை உடைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த வரிசையில் மீண்டும் எனக்கு நம்முடைய மகுடம் திரைப்படத்தில் கிளைமேக்ஸ் சாங் ரொம்ப முக்கியமானதாக எனக்கு நீங்கள் சொல்லும்போதே அந்த விஷுவலாகவும் சரி, அது ஒரு ஃப்ரேமே வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதமாக வந்து பண்ணியிருந்தீங்க. எனக்கு தான் சார் சவால். ஒரு புதுமுக இயக்குனர் அப்படின்னே என்னால் பார்க்கவே முடியல. அந்த விஷுவலை நீங்கள் காட்டும்போதே எனக்கு சவாலாக இருந்தது அந்த வரிகளை எழுதுறதுக்கு. ஒட்டுமொத்த பெண் கூட்டங்களும் நின்று கொண்டாடக்கூடிய, எழுச்சி பெறக்கூடிய ஒரு கதைச்சூழலை எனக்கு கொடுத்தீங்க. விஷால் சார் வந்துட்டு நான் லிரிக்ஸ் அனுப்பிடுவேன், அவர் உடனே வந்து ரிப்ளை பண்ணிவிடுவார் வாட்ஸ்அப்பில். ஆனால் இவர் அந்த இடத்துல பார்த்தா இயக்குனராக இருந்துகிட்ருக்கிறாரு, நடிச்சிட்ருக்கிறாரு. நானும் வெயிட் பண்ணுவேன், சார் பரவாயில்ல சார், பொறுமையாக கூட நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. ஆனால் உடனே படிச்சுட்டு இந்த இடத்துல எனக்கு இன்னும் கொஞ்சம் எமோஷ்னலாக வேணும் அப்படின்னு அவர் சொன்ன இடங்கள் எல்லாமே நான் சரியாக பண்ணி கொடுத்துட்டேன். ரொம்ப நன்றி சார். ஒரு இடத்துல 8 திக்கும் இவன் புகழ் பாட, கொற்றவைகள் சுற்றி நின்று ஆட அப்படின்னு சொல்லி ஒரு வரி எழுதியிருப்பேன். ஏன்னா கொற்றவை அப்படின்றது தமிழ் நிலப்பரப்பில் கொற்றவை ரொம்ப முக்கியமானது. தாய் வழி சமூகத்தினுடைய தாயே கொற்றவை தான். அந்த கொற்றவையினுடைய நாடி ரத்தம் எல்லாமே தான் இங்கே இருக்கக்கூடிய உயிர்கள், மனிதர்கள். அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அது பாசமாக இருக்கட்டும், வீரமாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், அறமாக இருக்கட்டும், எல்லாமே அந்த கொற்றவையினுடையது. அந்த கொற்றவையை இந்த பாடலுக்குள்ளே கொண்டு வந்து வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார்.